ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே உன் வராகி அம்மா உன் வீட்டில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத வகையில் அந்த அதிசயம் நடந்து உன் வாழ்க்கையே அதிர்ஷ்டமானதாக மாற்றத்தான் போகிறது என் செல்லமே. இத்தனை காலமாக நீ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாயோ அதற்கெல்லாம் பல மடங்காக சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறேன். ஆசையோடு காத்திருந்த எல்லா விஷயங்களிலும் துன்பத்தை மட்டும்தானே எதிர்கொண்டு ஏமாற்றமடைந்தாய். இதோ இப்போது உனக்காக எல்லா நல்விஷயங்களையும் நான் ஆசீர்வதித்து தரப்போகிறேன். தகுதியில்லாத நபர் மீது நீ உன் நம்பிக்கையை வைத்து அடுத்து வருந்தாதே என் செல்லமே. அடுத்து நீ அப்படி நம்பிக்கை வைப்பதன் மூலமாக உன் வாழ்க்கையை அழிப்பதற்கான அதிகாரத்தை கொடுத்து விடுகிறாய் என்பதை புரிந்துகொள். எல்லா மனிதர்களிடம் மீதும் நீ வைக்கக்கூடிய அன்பும் நம்பிக்கையும் ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்து கொண்டால் எக்காலத்திலும் நீ ஏமாற்றமடையவோ வருத்தப்படவோ அவசியம் இருக்காது அல்லவா? நீ நேர்மையாக இருப்பதால் உனக்கு நிறைய நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எப்போதும் உனக்கு சரியானவர்கள்தான் உன்னை சுற்றி இருப்பார்கள். நேர்மையும் அன்பும் எல்லாராலும் விரும்பப்படுவது கிடையாது. அப்படி உண்மையான அன்போடும் பாசத்தோடும் நேர்மையோடும் இருப்பவர்கள் நிச்சயமாக உன்னை சுற்றி இருப்பார்கள் என் செல்லமே. கெட்ட எண்ணத்தோடு 1000 உறவுகள் உன்னை சுற்றி இருப்பதை காட்டிலும் நல்ல எண்ணத்தோடு இருவர் உன் அருகில் இருந்தாலே போதும். உன் வாழ்க்கை நிச்சயம் அன்பானதாக, அழகானதாக, அர்த்தமுள்ளதாக, நிறைவானதாக இருக்கும். உனக்கும் எந்த கெடுதலும் நடக்காது என் தங்கமே. தனியாக வாழ்வதற்கு எப்போதும் தயாராக இரு. ஏனெனில் சிலர் திடீரென்று மாறிவிடுவார்கள். இன்று நீ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நாளை அவர்களுக்கு உன் மீது இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் கஷ்டப்பட நேரிடும் அல்லவா? எல்லோர் மீதும் அளவோடு நம்பிக்கை வைக்க சொல்கிற நானே, அளவோடு அன்பை கொடுக்க சொல்கிற நானே இதையும் சொல்கிறேன். யார் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். நீ எப்போதும் கவனமாக விழிப்புணர்வோடு இருந்து கொள். எல்லாம் முடிந்து விட்டது என ஒரு சில நிகழ்வுகளை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். நடந்து முடிந்தது எதுவும் அப்படியே இருந்து விடாது என் செல்லமே. எந்த கெட்டதும் உன் வாழ்வில் நடந்து முடியவும் நான் விடமாட்டேன். எதுவும் தவறாக உனக்கு கிடைக்கவும் நான் விடமாட்டேன். மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் என் கைகளில்தான் இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் உனக்கானதை எதிர்பார்த்தவாறே நான் மாற்றி அமைப்பேன். நடந்ததை நினைத்து நீ வருந்தவும் வேண்டாம், கவலை கொள்ளவும் வேண்டாம். புதிதாய் உனக்கு கிடைக்கப் போகிறதே என பழகிய ஒன்றை வெறுத்து விடாதே. ஏனெனில் புதிதாய் வரப்போவது உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் என உன்னால் உறுதியாக சொல்ல முடியுமா? புதிதாய் வருவது உனக்கு வழியை கொடுத்து விட்டால் நீ இழந்ததை மீண்டும் உன்னால் பெறுவது கஷ்டமானதாக மாறிவிடும். நீ நம்பிய மனிதர்கள் உன்னிடம் நடிக்கும் போது அதை நீ தெரிந்து கொண்டாலும் கூட அதை வெளிக்காட்டி கொள்ளாதே என் செல்லமே. ஏனெனில் அவர்களை நீ கண்டுபிடித்து விட்டாய் என்பதை புரிந்து கொண்டால் வேறு வழியில் உன்னை ஏமாற்ற முயற்சி செய்வார்கள். கவனமாயிரு. மனிதர்கள் எப்போதும் நல்லவர்களை நம்புவது கிடையாது. நீ நல்ல பிள்ளையாக இருக்கிறாய். எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறாய். நல்லவர்கள் போல நடிப்பவர்களை நம்பிவிடாமல் கவனமாக இருந்து கொள். உன் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணை நிற்பேன். வேறு யாரோ ஒருவர் பேச்சை கேட்டு உன்னை ஒருவர் ஒதுக்கி வைக்கிறார் என்றால் அதை நினைத்து நீ வருந்த வேண்டாம் என் செல்லமே. அவரை அப்படியே விட்டுவிடு. ஏனெனில் மற்றொருவருக்காக உன்னை ஒதுக்கி வைக்க கூடியவரின் அன்பில் ஒருபோதும் நேர்மையோ உண்மையோ இருக்காது. உன் மீது உண்மையாக அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும்படி நான் செய்து காட்டுவேன். நீ வருந்தாதே. இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்வில் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும். நாளை முதலே எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக நீ நினைத்தது போலவே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ சிந்திக்க தெரிந்த பிள்ளை. நிச்சயமாக சிறப்பான வாழ்க்கையை வாழத்தான் நான் உனக்கு துணை இருப்பேன். அந்த வானத்தை போல பெரிய பெரிய சந்தோஷங்களை எல்லாம் எதிர்பார்க்காதே. அந்த வானத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி நட்சத்திரமான இன்பங்களை அனுபவித்து ரசித்து வாழ ஆரம்பி. நிச்சயமாக அந்த வானமே உன் வசப்படும்படி உன் வராகியம்மா உனக்கு துணை நிற்பேன் என் செல்லமே. கஷ்டமும் நஷ்டமும் நிறைந்த வாழ்வில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறிய சந்தோஷங்களை அனுபவித்து சிரித்து மகிழ நீ வாழ ஆரம்பித்து விட்டாலே எந்த துன்பமும் உனக்கு பெரிதாய் இருக்காது. அளவுக்கு அதிகமாக நீ யோசிப்பதன் மூலமாக தான் உன் வாழ்வில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது. எந்த விஷயத்தையும் மிக ஆழமாக ஆராய்ந்து யோசித்து கவலைப்பட்டு வருத்தத்தோடு வாழாதே என் செல்லமே. உணர்வுகளே இல்லாத இடத்தில் உணர்வு பூர்வமாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதனால் தானே காயப்பட்டு கஷ்டப்படுகிறாய்.
உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கு அதற்கு உண்டான தண்டனையை நான் கொடுப்பேன். நீ யாரிடமும் அதிகமாக அன்பு வைக்காதே. ஏனெனில் அவர்களை விட்டு பிரியும் போது அல்லது அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து போகும்போது அழுவது உன் கண்களாக இருக்காது, உன் இதயமாக அல்லவா இருக்கும். அந்த ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் உன் இதயத்தால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏனெனில் என் அப்பாவி பிள்ளையான நீ மிகவும் யதார்த்த குணமும் இரக்க குணமும் கொண்ட பிள்ளை அல்லவா. எல்லோரிடமும் அளவாக அன்பு வைத்து கொண்டால் எந்த துன்பமும் துயரமும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன். காற்றின் அருமை அதை சுவாசிக்கும் போதுதானே தெரியும். அதே போலதான் காற்று இல்லாத இடத்தில் இருந்துவிட்டு காற்றை நோக்கி வரும்போது அது எவ்வளவு சிலிர்ப்பாக எவ்வளவு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கிறதோ அதே போல உன்னுடைய அன்பின் அருமை உன்னை நேசித்தவர்களை விட்டு பிரியும் போது நிச்சயமாக உனக்கு புரியும். எக்காலத்திலும் யாரையும் தேவையில்லாமல் வெறுத்து ஒதுக்காதே. இன்பம் வரும்போது ஏன் நாம் சிரிக்கிறோம், இப்போது சிரித்தால் அடுத்து அழுவோமோ, அடுத்து கவலை வருமோ, கஷ்டப்படுவோமோ என தவறாக சிந்தனை செய்யாதே. இன்பம் வந்தால் அதை ஏற்று சிரித்துக்கொள், துன்பம் வந்தால் அதை ஏற்று கடந்து வர கற்றுக்கொள். யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லையே என நீயாக யோசிக்காதே. எல்லாம் நல்லதுதான். மற்றவர்களுக்கு உன்னை பிடிக்கவில்லை என்றால் இன்னும் நீ நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். ஏனெனில் இந்த கலியுக காலத்தில் எந்த மனிதர்களுக்கும் யாரையும் முழுவதுமாக பிடிப்பது கிடையாது. ஏதோ கடமைக்கே என பேசிக்கொண்டும் பழகிக்கொண்டும் நட்பு பாராட்டி கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். உன்மீது உண்மையான அன்பு கொண்ட ஒரு சிலர் மட்டும் உன்னை சுற்றி இருக்கும்படி நான் செய்வேன். மற்றவர்கள் யார் உன்னை நோக்கி வந்தாலும் பிரிந்து போனாலும் அதை நினைத்து கவலை கொள்ளாதே என் தங்கமே. இந்த உலகில் ஏன்தான் பிறந்தோமோ, இந்த வாழ்க்கையை ஏன்தான் வாழ்கிறோமோ என வருத்தப்பட்டு கொண்டே வாழாதே. அதற்கு பதிலாக மீண்டும் ஒரு முறை இந்த மனித பிறவி கிடைப்பது கஷ்டம், இந்த பிறவியிலேயே நாம் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவித்து விட வேண்டும் என நினைத்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார். நீ நினைத்ததற்கும் அதிகமாகவே உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் என் செல்லமே. இனி உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் உருவாகும்படி உனக்கு துணையாய் நான் இருக்கப் போகிறேன். எந்த மனிதர்களிடமும் எந்த எதிர்பார்ப்பும் வைத்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையை வாழ பழகு. ஏனெனில் மீண்டும் ஒரு முறை நீ ஏமாறுவதை என்னால் பார்க்க முடியாது. என்னிடம் மட்டும் நீ எதிர்பார்ப்பை வைத்து கொண்டால் போதும். உனக்கு தேவையான விஷயங்களையும் நீ சந்தோஷப்படும்படியான நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன்னிடமிருந்து அவர்களுக்கு ஏதாவது தேவைப்படும் போது மட்டும் உன்னை தேடி வரக்கூடிய உறவுகள் யார் என்பதை உற்று நோக்கு. அவர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்து கொள் என் செல்லமே. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. தேவைக்கு மட்டும் உன்னை தேடி வருபவர்கள் நாளை தேவை இல்லை எனவுடன் உன்னை தூக்கி எறியவும் யோசிக்கவே மாட்டார்கள். பழகிய மிருகங்களிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் உண்மையும் கூட இக்காலத்தில் சில மனிதர்களிடம் இல்லை என்று சொல்வதற்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அதுதானே உண்மை. இந்த கலியுக காலத்தில் எல்லா மனிதர்களும் எதிர்பார்ப்பு கொண்டவர்களும் ஏமாற்றும் எண்ணத்தோடும் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது, கலியுகம் அல்லவா. உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை பகையாளியாய் நினைக்கிறார்கள். பொய்யாய் பேசி நடிப்பவர்களை ஊரே கொண்டாடுகிறது. எல்லாம் மாறும். உன் வாழ்க்கையை நான் இரவோடு இரவாகவே மாற்றுவேன். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி.